இந்த அகமுகங்கிற திரைப்படத்துல தான் எத்தனை ஹீரோப்பா? கிட்டத்தட்ட 4 வயசு 5 வயசா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு பெரிய லவர் பாய் நான். எனக்கு ஒரு லவர் இருந்தாங்க. அந்த லவரை என்கிட்ட எடுத்துட்டு போனவர் தான் கருப்புசாமி அண்ணா. எங்கள் அத்தை பொண்ணு லட்சுமி அக்கா, அவங்க தான் நான் கல்யாணம் பண்ண போற நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க தான் என்னோட உலகம் வாழ்க்கையெல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். வீரொருத்தர் வந்தாரு, அப்படியே படத்துல வில்லனா இருக்கிற மாதிரி தான் இருப்பாரு. ரவுடி பின்னாடி ஒரு அடியாத மாதிரி தான் இருப்பாரு. பார்த்துருக்கீங்க போட்டோல யாராவது பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ பார்க்கும்போது உயரமா பெரிய கிருதா வச்சுக்கிட்டு 2 பக்கத்துல ஒரு மச்சம் வச்சுக்கிட்டு, ஏய் யாரை தூக்கி போறேன், நீங்க யாரை தூக்கி போறீங்க, எப்படி நான் விட முடியும் அப்படின்ட்டு 5 வயசுல எனக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி அவர் திருப்பி அவர் மொழியில் உட்காந்துட்டு இருந்தேன். ஏன் இந்த ஆளுக்கு கல்யாணம் பண்ணிருக்கீங்க, நான் தானே கல்யாணம் பண்ணேன் அக்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். லட்சுமி அக்கா எப்படி எனக்கு வந்து இன்னொரு குட்டி அம்மாவா இருந்தாங்களோ இருக்காங்களோ அதே மாதிரி தான் அண்ணாவும், அண்ணா அக்கா 2 பேருமே வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க. மணிமாமால இருந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க, இன்னொரு குட்டி அம்மா அப்பா மாதிரி தான் அந்த பொறுப்பை எடுத்துட்டாங்க. என்னைக்குமே வந்து பணம் அவரை கட்டி போட்டதே கிடையாது. முதல்ல போய் பேசுறது வந்து ஃபர்ஸ்ட் எங்கேயும் போக மாட்டாரு. ஃபர்ஸ்ட் அந்த ஹாஸ்டலோ இல்லாட்டி அந்த ஒர்க்கர்ஸோ யாரும் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்களோ அவங்களாம் வந்து அறிமுகம் செய்வார். நான் நடிகர்லாம் கிடையாது, பட் இருந்தாலும் இங்கே போய் பேசுறாரு, யார் போய் பழகிறாரு அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் அவங்க ஒர்க்கர்ஸ் கூட மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். அந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெறுமே வந்து பணமோ இல்லாட்டி உங்களுக்கு எல்லாமே தெரியும், வெறும் ப்ராடக்ட் மட்டும் கிடையாது. மேனேஜ்மெண்ட்டா என்ன அப்படிங்கிறது வந்து நான் கற்றுக்கிறது, நான் உணர்ந்தது வந்து முதல்ல அண்ணா கிட்ட மட்டும்தான். ஆட்டோகிராஃப்க்கு ஒரு படம் எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்க? பார்த்துருக்கீங்களா? ஆட்டோகிராஃப்ல படத்தை பார்த்துட்டு அண்ணா அப்படியே தேர்தல பார்த்து கண் கலங்கி அழுதிருக்காரு. ஏன் அழுகிறேன், ஏன் அழுகிறேன், யார் நினைச்சு அழுகிறேன் அப்படின்ட்டு அக்கா குத்தி கேட்டாங்க. அந்த விஷயங்கள் வந்து இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஷேர் பண்ணா நல்லா இருக்குன்னா எல்லாருமே ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க குடும்பமே கலகலப்பான குடும்பம் தான். அந்த ஃபேமிலி, செல்வி, செந்தில், லட்சுமி அக்கா, அண்ணா, போனா என்னைக்குமே வந்து அவங்க சண்டை போடலாம், எல்லாருமே சண்டை போடலாம். ஆனா இது வரைக்கும் லட்சுமி அக்காவும் அண்ணாவும் வருத்தப்பட்டு பார்த்துக்கிறதே கிடையாது. வீட்டுல அப்பாவும் அண்ணாக்கு அந்த இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. எந்த விஷயமா இருந்தாலும் வந்து பயஸ்டாவே இருக்காது. அப்பாவே ஒரு விஷயத்துல வந்து யோசிக்க வேண்டியது, அப்பாவே ஒரு வாட்டி வந்து முடிவை மாற்ற வேண்டியதுன்னா அண்ணா அதை தைரியமா சொல்லி நான் அதை பார்த்துருக்கேன். அண்ணாவோட வார்த்தைகளுக்கு வந்து அப்பா நிறைய ரெஸ்பெக்ட் கொடுத்து நான் பார்த்துருக்கேன். என்னோட கல்யாணமும் அதே மாதிரி தான் நடந்துச்சு. என்னோட கல்யாணமும் அண்ணா அக்கா 2 பேருமே அந்த பொறுப்பெடுத்துக்கிட்டு எனக்காக பேசி ஜோ ஃபேமிலிக்குள்ளேயே வந்து பேசணும், எங்கள் குடும்பம் சார்பாக பேசணும். அந்த பொறுப்பெடுத்துக்கிறதும் வந்து அண்ணாவும் அக்கா தான். இப்படி ஒருத்தர் நபர் இல்லைன்னா வந்து எங்களோட குடும்பம் இன்னும் இவ்வளோ அழகா இருந்திருக்குமா, இவ்வளோ அழகான நிகழ்வுகள் நடந்திருக்குமா, இவ்வளோ ஸ்வீட் மெமரிஸ் இருக்குமா அப்படின்னா வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ we are lucky to have Karupsamy Anna in our family. We are lucky to know Karupsamy Anna. We are lucky to be related to Karupsamy Anna. நான் சொல்லுவேன். Thank you so much for having me. செகண்ட் ஹாஃப்ல அடுத்த ஹீரோ எழுதி நடிகர் கார்த்தி. எப்பவுமே எல்லாத்துக்குமே நல்லது நினைக்கிறது, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றது. அப்பாவோட ஜெராக்ஸ் மாதிரி தான் எப்பவுமே அண்ணா எனக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அண்ணா பத்தி சொல்றதுக்கு முன்னாடி எங்க வீட்டு சூப்பர் ஸ்டார் பத்தி சொல்லி அவங்க ரஷ்மிகா தான். தீபாவளி அப்போ மெட்ராஸ்க்கு வருவாங்க, ஆனா அவங்க வரப்பெல்லாம் தீபாவளி தான் எங்களுக்கு. தீபாவளி வந்தா நைட் எல்லாம் வந்து தூங்கவே மாட்டோம், ஃபுல்லா வரிசையா பட்டுட்டோம்னா ரஷ்மிகா கதை சொல்லிக்கிட்டே இருக்கும். நமக்கு வந்து ஒரு 3 hours டைரக்ட் கதை சொன்னார்னாலே வந்து போர் அடிச்சிடும். சார் செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை சார், இந்த சிச்சுவேஷன் நல்லா இல்லைன்னு குறை சொல்லுவோம். ஆனா லட்சுமிக்கு ஒரே கதையை சொல்லணும் நல்லா இருக்கும், திரும்ப திரும்ப கேட்டே இருக்கும். அப்படி வந்து எங்களுக்கு நைட்ல சாப்பாடு விட்டுறதா இருக்கும், லட்சுமிகா வீட்டுக்கு வந்தாலே கலகாவா தான் இருக்கும். ஸோ அண்ணாவுடைய ஜேர்னி எடுத்து பார்த்தோம்னா நாங்கெல்லாம் எவ்வளோ ஆஸ்கார் அவார்டே வாங்கினா கூட அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டா இருக்காது. பிகாஸ் நாங்கள் ஆரம்பிச்சதே வந்து 7th floor 8th floor தான். அங்கேருந்து 10th floor போகிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அண்டர் கிரவுண்ட்ல ஆரம்பிச்சு 4th floor வர்றதுக்கு பாருங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வகையில நீ கலையில நினைச்சிட்டு இருந்தேன் அப்பாவோட அச்சீவ்மெண்ட் அண்ணாவோட அச்சீவ்மெண்ட் வந்து ஈக்குவல் கிடையவே கிடையாது. நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் அப்படிங்கிறது பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த சினிமாலே நாங்க ஆன்டி வில்லன் தான் காமிக்கிறோம். கொஞ்சம் கெட்டவா இருந்தா தான் பிடிக்குது, ஃபுல்லா நல்லவனு காமிச்சா யாரும் படம் பார்க்க ரெடி இல்லை. அப்படி இருக்கும்போது இல்ல நல்லவனா இருந்தாலும் அதுக்கு ஒரு கூட்டம் வரும்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லவனை பத்தி நாங்க படம் எடுக்கலாம், எங்களுக்கு நம்பிக்கை வந்து
கருப்சாமி நான் வந்து அதில் எனக்கு நிறைய டிப்ஸ் வந்து சொல்லுவாங்க. அந்த அந்த பர்சனல் டெவலப்மெண்ட் புக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நிறைய புக்ஸ் இருக்கும். அத்தனை புக்கு அவர் கரைச்சி குடிச்சிருக்காரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே. ஸோ வந்து ஒருத்தருக்கு எப்படி பழகுறது, ஒருத்தர் எப்படி வேலைக்கு எடுக்கிறது, என்ன மாதிரி ஆட்டிடியூட் இருந்தால் அவங்க கரெக்டாக வேலை செய்வாங்க, ஆட்டிடியூட் தப்பாக இருந்தால் அவங்க எப்படி கரெக்ட் பண்ணுறது, ஒரு விஷயத்தை எப்படி சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுறது, ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக நம்ம வந்து தாங்கி போயிடாம அடுத்தடுத்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எப்படி படிச்சுட்டே இருக்கிறது. வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இப்படி ஒருத்தர் இருந்தாரு, எதையுமே எதிர்பார்க்காம வேலை செஞ்சாரு அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு 5 ஜெனரேஷன்ஸ் போனாலும் இவ்வளோ நல்ல விஷயங்கள் நம்ம குடும்பத்தில் இருந்தது அப்படிங்கிறது சொல்லிட்டே இருங்க. குட்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ணாவை நான் குட்னஸோட ஒரு சிம்பிளா பார்க்குறேன். நிறைய ஸ்டேஜஸ் அண்ணாவோட லைஃப்ல டிஃபிகல்ட்டான பீரியட் தாண்டி வந்திருக்காங்க. லட்சுமிகாவும் அண்ணாவுடைய மோஸ்ட் டஃபஸ்ட் டைம்ஸ் பார்த்து வந்திருக்கேன். எப்பவுமே சிரிச்சுட்டு இருக்க லட்சுமிகா எப்பவுமே அழுது மட்டுமே பார்த்துருக்கேன். அதே லட்சுமிகா திரும்பி எப்பவுமே சிரிச்சு மட்டுமே பார்த்துருக்கேன். அது எல்லாத்துக்குமே நான் என்ன பார்க்குறேன்னா, நல்லது பண்ணும்போது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம கீழே போயிடுறதே இல்லை. ஏதோ ஒரு பாயிண்ட்ல திரும்ப மேலே கொண்டு வந்துடும். ஒரு முக்கியமான டெசிஷன் இருந்துச்சு அண்ணோட லைஃப்ல. மற்றவங்களுக்கே வேலை செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம எப்படி நம்ம குடும்பத்தை பார்த்துக்க போறோம் ஒரு டிஃபிகல் ஸ்டேஜ் வந்துட்டே இருந்துச்சு. எல்லாருக்குமே லைஃப்ல ஒரு மிட் லைஃப் கிரைசிஸ் வரும். என்ன லைஃப்ல அச்சீவ் பண்ணிருக்கோம், நம்ம அதுக்கு மேல போக முடியாதா, இவ்வளவு அச்சீவ் பண்ணி மேல வர முடியலையான்னு. அப்போ ஒரு போல்ட் டெசிஷன் எடுக்க வேண்டியது இருக்கு லைஃப்ல. எப்படி லைஃப் ஆரம்பிச்சோமோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டியது இருக்கு. அப்பதான் அண்ணா வந்து கன்சல்டன்சி ஆரம்பிச்சாங்க. ஸோ எங்க அக்கா வீடு போறதுக்கு வந்து அவ்வளவு பெருமையா இருக்கும். அந்த வீடு பிங்க் கலர்ல அந்த பில்டிங் அடிச்சு முடிச்ச போது இன்னைக்கு பாக்குறப்போ அது ஒரு குட்னஸோட பாசிட்டிவோட ப்ராஸ்பரிட்டியோட சிம்பிளா எப்பவுமே அந்த வீடு நமக்கு ஞாபகமாவே இருக்கும். அது ஒரு பாசிட்டிவ் சிம்பிள். அந்த வீடு அது ஒரு வீடு கிடையாது, அது ஒரு பாசிட்டிவ் சிம்பிள். உழைப்புக்கும் உண்மைக்கும் அது ஒரு பாசிட்டிவ் சிம்பிள். இந்த விழாவை ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஒரு ரெக்கக்னேஷன் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு பதிவு இருக்கணும், இந்த மாதிரி ஒரு பகிர்தல் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. விழாவிற்கு வந்திருந்த அனைத்து பஞ்சாலை அதிபர்களின் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தும் விதமாக அமைந்தது திரு அப்புக்குட்டி மற்றும் திரு KPR அவர்களின் வாழ்த்துரைகள். ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் ரசித்துக் கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் இது கருப்புசாமி அண்ணன் அவர்களுக்கு எடுத்த விழாவா அல்லது இது நமக்கு நாமே எடுத்துக்கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விழாவா என்பது ஒரு ஐயப்பாடோடு, உண்மையிலேயே கருப்புசாமி அவர்கள் உழைத்திருக்கிறார். அந்த உழைப்புக்கு கிடைத்த ஒரு சன்மானம். அன்பிற்கு முன்பு உழைக்கின்றால் ஆர்வலர் உங்கனில் பூசல் தரும் என்றார் வள்ளுவனர். ஆம், அன்பிற்கு தாழ்வாலே கிடையாது. இந்த அன்புள்ள நெஞ்சங்களெல்லாம் வாழ்த்திக் கொண்டிருக்கிறதை பார்க்கும் போது உண்மையிலேயே அவர் எப்படி வாழ்ந்தார், இன்று எப்படி இருக்கிறார் என்று திரு அண்ணன் சிவகுமாரடிகள் அவர்கள் சொல்லும் போது உண்மையிலேயே கண்ணில் விழிப்பாய்கிறது. அவர் எண்ணுகின்ற காரியங்கள் எல்லாம் வெற்றி ஏற பணிந்தொருள் வேண்டும், மதி வேண்டும், கருணை நிதி வேண்டும், அவர் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்று கூறி நீவே இந்த நன்னாளில் வளர்ந்தோங்கி வளம் பெற்று மேலோங்கி சிந்தனையால் செந்நெறியால் செய்தொழிலால் சிறப்புற்று மேலோங்கி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கருப்புசாமி 1995 பழங்க. அதுக்கு எனக்கு தெரியாது. மில்லு நான் வேற நான் மில்லே பார்த்ததில்லை. மில் கட்டலான்னு முடிவு பண்ணிட்டோம். கன்சல்டன்ட் யாரை பார்க்கறதுன்னு பார்த்தோம். தம்பி சிகாமணி சொன்னார், கருப்புசாமி ஒருத்தர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, பக்கத்தில் மேகலா கரோனம் மில்லு கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காரு, அவரை போட்டுக்கலான்னு சொன்னார். சரிங்க, அவரை கூப்பிட்டு பார்த்தோம், பேசணும். ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் தான் எனக்கு மில்லு எனக்கு ப்ளோரூம்னு என்ன கார்டுன்னு என்ன அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. பேப்பர் வச்சு பார்த்து இதுதான் ப்ளோரூம் இதுதான் கார்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, வேறு எதுவும் தெரியாது. அந்த அன்னைக்கு கருப்புசாமி தான் எனக்கு மில்லெல்லாம் செட் பண்ணி கொடுத்தாரு. எப்படி ஆள் எடுக்கிறது, அவங்களெல்லாம் எப்படி வச்சுக்கிறது. இந்த பொண்ணுங்கள்லாம் வேலை செய்யும் போது
ஏதாவது ஒரு கிரீவன்ஸ் வந்தா அப்படியே வந்து தலை தொட்டு பார்ப்பாங்க. தலை தொட்டு எழுதுன்னு எப்படி இருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு அப்படியே உருகி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்ககிட்ட எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக நடந்துட்டு இன்னைக்கும் அவர் வந்து சத்தியமரத்தில் நான் மில் போட்டப்போ ஃபர்ஸ்ட் அவர் வந்து பார்த்தது அந்த அன்னைக்கு அவர் எடுத்த ஆளுகள் இன்னைக்கு வந்து எங்ககிட்ட பிட்டராக இருக்காங்க. ஒரு 10-15 பேர் ரொம்ப ரொம்ப அருமையாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு அவரே சொல்லுவார், டிப்ளமாவெல்லாம் வேண்டாம், டிப்ளமா படிச்ச பசங்க இருந்தாங்கன்னா நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சுன்னா வேற பக்கம் போயிடுவாங்க. ஒரு எஸ்எல்சி 10th படிச்ச பசங்க எடுங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா எங்களுக்கெல்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அவர் வந்து இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது தான் நாங்கள் இன்னைக்கு வரை ஃபாலோ பண்ணுறோம். அந்த கான்செப்ட் இன்னைக்கும் எங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குது. என்னுடைய ஒரு வகையில் சொன்னா என்னுடைய குரு அவர் தான். அதான் சொன்னாங்க. கருப்புசாமி என்பது ஒரு காவல் தெய்வம். என்னை பொறுத்தவரை நூற்பாலைகளின் காவல் தெய்வம் தான் நம் கருப்புசாமி என்று நாம் கூறுகிறோம். நண்பரே, உங்களோடு விளையாடிய ஆசிரியர் நான். அவரும் நான் ஒன்றாக இருந்தோம். அவருக்கு ஆசிரியராக இருந்திருக்கிறேன். பொன் மாலை இல்லை என்னிடம், பொன் மாலை இல்லை, பூமாலையும் இல்லை. இந்த நூல் மாலையோடு இந்த நூல் மாலையோடு உங்களை வாழ்த்த வந்திருக்கிறேன். நிலம் காணல், கட்டிட அமைப்பு, இயந்திரங்கள் தேர்வு, வரிசைப்படுத்துதல், இயக்குதல், நூல் நூற்றல், இதை மட்டுமா நீங்கள் செய்தீர்கள்? பஞ்சிலிருந்து நூல் வரை, உணவிலிருந்து உறங்கும் இடம் வரை, பாடுபடுபவர்களுக்கு உணவிலிருந்து உறங்கும் இடம் வரை, மனிதர்களிலிருந்து மனிதத்துவம் வரை, அப்பப்பா யாருக்கு வரும் இந்த பண்பு? நூலுக்கு ரெட் லேபிள், வயலட் லேபிள், கிரீன் லேபிள் எல்லாம் போய் கருப்புசாமி லேபிள் இருக்கிறதா என்கிறார். யூஸ் கருப்புசாமி ஃபார்முலா, ஆல் ஆஃப் யூ வில் பி சக்சஸ்ஃபுல். வந்திருக்கும் மில் முதலாளிகள் அனைவருக்கும் தெரியும் அவருடைய ஃபார்முலா என்ன என்பது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் டெக்ஸ்டைல் துறையில் புத்தகங்களில் கருப்புசாமி ஃபார்முலா என்ற ஒரு தனி அத்தியாயமே எழுதப்பட இருக்கிறது. இருந்தால்தான் இனி இந்த நாட்டிலே மில்கள் ஓடும். இந்த சாதனையாளர் அனைத்தையும் அவரா செய்தார்? இல்லை, இல்லை. இவருடைய வெற்றிக்கு காரணம் மனைவியும் மக்களும் தான். அம்மையார் அவர்களே, அம்மையார் அவர்களே பாருங்க, எங்க இருக்காங்க பாருங்க. நீங்க முன்னாடி வந்திருக்கணுமா? இங்க வாங்கம்மா. அம்மையார் அவர்களே, உங்களைத்தான் மக்களோ ரத்தினங்கள் படிப்பால், அன்பால், பாசத்தால் குடும்பமே உங்களை நூற்பாளைகளுக்காக அர்ப்பணித்து விட்டது. உங்கள் குடும்பமே உங்களை நூற்பாளைகளுக்காக அர்ப்பணித்து விட்டது. உங்கள் குடும்பத்தாருக்கு நாங்கள் எல்லாம் நன்றி கடன் கொண்டிருக்கிறோம். வாழ்நாள் சாதனையாளர் அவர்களே, நீங்கள் சாதாரண மனிதரே அல்ல. நூற்பாளைகளின் பிதாமகனே, உங்களை நூற்பாளைகளின் உலக நாயகன் என்கிறார்கள். உலகிலேயே அதிக நூற்பாளைகளை தனி ஒரு மனிதராக சாதித்து காட்டியது நீங்கள் தான். மறுக்க முடியுமா? உயர்ந்தவர், உத்தமர், உலகில் எந்த நூற்பாளைக்கு சென்றாலும் அங்கு ஒருவர் உங்களிடம் பணிபுரிந்தவர் இருக்கிறார். ஆகவேதான் உங்களை நூற்பாளைகளின் உலக நாயகன் இருக்கிறார்கள். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உங்களைத்தான் எழுந்திருங்கள் அனைவரும். உங்களைத்தான் கூறுகிறேன், எழுந்திருங்கள் அனைவரும். எழுப்புங்கள் கரவொலியை, வாழ்கவே வாழ்கவே. காவல் தெய்வம் என திரு கருப்புசாமி அவர்களை தெய்வத்திற்கு இணையாக உயர்த்திய அந்த பேச்சில்
அரங்கிலிருந்த அத்தனை பேருக்கும் ஆனந்தக் கண்ணீர் பிரவாகம் எடுத்தது. அவை வெறும் வார்த்தைகள் அல்ல, உள்ளத்திலிருந்து உண்மையாக வெளிப்பட்ட உணர்வுகள். அந்த உணர்ச்சி பெருக்குடன் அனைவரும் தங்கள் வாழ்த்துக்களை செலுத்தத் தொடங்கினார்கள். பஞ்சாலை மேலாளர்கள், ஆசிரியர்கள் குழு, விருச்சம் நண்பர்கள் ஆகியோர் இணைந்து நடத்திய அகமகிழ் விழா பாதையை அறிவோம் நாங்கள், பாதை எப்படி என்று. நீங்கள் ஆலைக்கு வந்தால் ஆலை தூய்மை, வந்து சென்றபின் எங்கள் மன தூய்மை. எத்தனை எத்தனை உதாரணங்கள் எங்களுக்கு. நீங்கள் ஆலோசனை வழங்கும் ஆலைகளுக்கு வர துடிக்கும் மாணவர்கள் எத்தனை பேர். வந்து கட்ட மாணவர்கள் அத்தனை பேரும் உயர்நிலையில் இன்று ஐம்புயல்களை பயன்படுத்தி ஐயம் இன்றி அடிக்கிற கைதான் அணைக்கும் குணம் கொண்டவரே. நலிந்த ஆலையும் நிலைநிறுத்தும் வல்லமை படைத்தவரே, நலிந்த ஆலையும் நிலைநிறுத்தும் வல்லமை படைத்தவரே. நீங்கள் நேர்மைக்கு ஒளிவிளக்கு, ஒழுக்கம் திட்டமிடலும் தாரக மந்திரமாக கொண்டு வெற்றிக்கனியை பறித்தவரே. வெற்றிக்கு புகழோடு என்னோடு இருப்பவர்களே இன்றி தொழில் பயிற்சியின்றி எந்த ஆலையும் ஒப்புக்கொள்வதை மனதில் எங்களுக்கு பெருமை சேர்த்தவரே. அகவை 60 தாண்டினாலும் ஆனால் வேகமோ 30 வயது இளமை. அகவை 60 தாண்டினாலும் ஆனால் வேகமோ 30 வயது இளமை. உங்களோடு நாங்கள் இருப்பது சந்தோஷம். உங்கள் வழியில் என்றும் நாங்கள் உழைப்பை விதையாக கொண்டவரே. விதை இன்று ஆலமரம், ஆலமரத்திற்கு இன்று விருது. விதை இன்று ஆலமரம், ஆலமரத்திற்கு இன்று விருது. இதை பெருமிதம் கொள்ளும் விருதுகள் நாங்கள். இந்த விருது எனக்கு கிடைத்ததல்ல, என்னோடு உழைத்தவர்களுக்கு கிடைத்த விருது என்று புகழை தனக்கு சாதகமாக்கி கொள்வதில்லை. நீங்கள் அதை பகிர்ந்து கொள்ளும் மனம் கொண்டவரே. நீங்கள் வாழ்நாள் சாதனையாளர், எங்கள் வாழ்வின் சாதனையாளர். நீங்கள் வாழ்நாள் சாதனையாளர், எங்கள் வாழ்வின் சாதனையாளர். நீங்கள் ஒரு பல்கலைக்கழகம் எங்களுக்கு. உங்கள் புகழ் என்றும் ஒழிக்கும் இம்மண்ணில் வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு என வாழ்த்தும் தொழில் பயிற்சி ஆசிரியர். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், சந்தோஷம்.
பஞ்சாலை மேலாளர்கள், ஆசிரியர்கள் குழு, விருச்சம் நண்பர்கள் ஆகியோர் இணைந்து நடத்திய அகமகிழ் விழா ஓர் சமூக சேவை விழாவாக மாறியது. ஆம், விழாவுக்கு வந்திருந்த ஆன்றோர்களும் சான்றோர்களும் இணைந்து விழா நாயகன் திரு சி. கருப்புசாமி அவர்களின் பெயரில் ஓர் அறக்கட்டளை ஆரம்பிக்க முடிவெடுத்தார்கள். அதன் மூலமாக எளியோர்களுக்கு கல்விச் சேவை புரிய விளைந்தார்கள். அந்த உன்னதமான மகிழ்ச்சியான முடிவை வெளியிட்டார் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆலையின் பொது மேலாளர் திரு பாஸ்கர் அவர்கள். நிகழ்ச்சி நல்லா நடத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே யாரும் எந்த ரெக்வஸ்ட்டும் நாங்கள் வரல. ஆனால் எல்லாருமே ஃபண்ட்ஸை எக்கச்சக்கமாக எங்களுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த தொகை நாங்கள் பார்த்தோன்னா ஒரு அறக்கட்டளை மாதிரி ஏற்படுத்தி ஸ்கூலில் கல்வியில் பார்த்தோன்னா நல்லா சிரமம் ஏழை குழந்தைகள் கல்விக்காகவும் மற்றவர்களுடைய மேம்படுத்தலுக்காகவும் இந்த இதை தொகையை ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஏற்படுத்தி கொண்டு போகிறோம்னு சொல்லிட்டு ஸோ ஒரு இடத்துல ஆரம்பிச்சது இன்னைக்கு ஒரு நல்ல காரியமாக நல்ல இடத்துல நிற்கிறது நாங்கள் எல்லாருமே ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நடத்துகிற மேனேஜர்ஸ், ஆசிரியர்ஸ், விருச்சம் எல்லாருமே இதை எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரும் பாக்கியமாகவே நாங்கள் நினைக்கிறோம். முதல்ல நாங்கள் எடுத்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 59 நிமிஷத்தை 15 நிமிஷமாக சுருக்கிருக்கோம். எல்லாருடைய பேச்சையும் முக்கியமான இதை மட்டும் எடுத்து கிளிப்பிங்ஸ் எல்லாம் போட்டு 15 நிமிஷமாக சுருக்கிருக்கோம். இவருடைய பேச்சில் ஒரு வார்த்தை கூட எடிட் பண்ணல. ஆரம்பிச்சதுலேருந்து 22 நிமிஷம் தொடர்ந்து அப்படியே பார்த்தோன்னா பேசிட்டு வந்துட்டாரு. நடு அந்த ஃப்ரேம் மாறினது மட்டும்தான் வழியாக ஒரு வார்த்தை கூட நாங்கள் எடிட் பண்ணல. அவ்வளோ ஒரு உருக்கமாகவும் அவ்வளோ ஒரு தொடர்ச்சியாகவும் பார்த்தோன்னா இருந்தது. எங்களுக்கே பார்த்தோன்னா எடுக்க ஷூட்டிங் எடுக்கும்போது எங்களுக்கே பார்த்தோன்னா சொல்லப்போனால் புள்ளரிச்சு போய் நிட்டோம். அந்தளவுக்கு உணர்ச்சி பூர்வமாக இருக்குது. ஸோ சூர்யா அவங்க சொன்னாங்க இதை ரொம்ப நல்லா எடுத்துருக்காங்க, அவங்க நான் பாராட்டணும் அப்படின்ட்டு இந்த காணொலி காட்சியை பார்த்தோம்னா எடுத்தது டீம் பார்த்தோம்னா சௌந்தர்யா டிஜிட்டல் கோயம்புத்தூர் அவங்க தான் எடுத்தாங்க. எடிட்டிங் பண்ணது தினேஷ் அப்படின்னுங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தான் எடிட் பண்ணார். கூட இருந்து 3 days 4 days எல்லாமே டே அண்ட் நைட்டை ஒர்க் பண்ணி எல்லாம் நீட்டாக வரும்னு ஒர்க் பண்ணது. நாங்கள் பார்த்தோம்னா எல்லாமே இருந்து ஒர்க் பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட்டை கொண்டு வந்தோம். அதுக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல தான் எங்களுக்கு பாராட்டு கிடைச்சது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தலையில் சூட்டிய மகுடத்தை எளிய மனிதராய் ஏற்றுக்கொண்ட திரு சி. கருப்புசாமி அவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறும் விதமாக ஏற்புரை நல்கினார். இப்படி ஒரு விழாவிற்கு காரணமாக அமைந்த இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருதினை வழங்கிய டெக்ஸ்டைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சவுத் இந்தியா பிரான்ச் அமைப்பிற்கும் அந்த நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பல்லவாளையம் என்னும் விவசாய ஊரிலே ஒரு நடுத்தர விவசாய குடும்பத்தில் 7 பேருக்கு 5ஆவதாக பிறந்த நான் பள்ளி படிப்பிலே எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக உந்துகோலாக இருந்த எங்கள் ஊரின் முதல் பட்டதாரியும் பின்னாளில் 2 பெரிய யூனிவர்சிட்டிகளின் வைஸ் சான்சலராக இருந்த எங்களது பொன்னுசாமி அண்ணன் அவர்கள் தான் எங்களுக்கு எல்லாம் ஒரு உந்து சக்தி. அந்த பிடெக் கோர்ஸ் படிக்கிற வாய்ப்பு எனக்கு வந்தது. அதை படித்து முடித்து மெட்ராஸ் கோர்ஸ் வேலைக்கு சேர்ந்தேன். மாத சம்பளம் 234 ரூபாய். இந்த 234 ரூபாய் எப்படி கணக்கிட்டார்கள் என்று தெரிவதற்கு எனக்கு 15 வருடங்கள் ஆனது. ஒரு நாளைக்கு 9 ரூபாய், 26 நாளைக்கு 234 ரூபாய். நான் கேட்ட டிபார்ட்மெண்ட் கொடுக்கப்படவில்லை. அதனால் பணத்தாங்கள் அப்பொழுது எங்கள் கல்லூரியில் முதலில் எம்டெக் கோர்ஸ் ஆரம்பித்தார்கள். ஸ்டைபண்ட் 250 ரூபாய், சம்பளம் 16 ரூபாய் அதிகம், இன்னொரு டிகிரி கிடைக்கிறது. இதான் நான் எம்டெக் படித்த ரகசியம். எங்களுடைய கல்லூரி தலைவர் திரு ஜி.ஆர். காமராஜ் அவர்களின் ஊக்குவிப்பின் பேரில் எம்டெக் ப்ராஜெக்டுக்காக அந்த ஓப்பன் ஸ்பின்னிங் மிஷினை செய்து திறம்பட இயக்கி அவர் வாயால் ஷூட்டிங் மேன் என்று பாராட்டப்பட்ட நாள் எனது வாழ்க்கையை மறக்க முடியாத நாள். அவரே வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தார். அவர் ஏற்படுத்தி கொடுத்த வேலைவாய்ப்பு சித்ரா டெக்ஸ்டைல், மதுரை மீனாட்சி மில்ஸ், கேஜி குரூப், டெக்ஸ்மோக்கர் என்று இயந்திர ஆராய்ச்சி, இயந்திர வடிவமைப்பு,
இயந்திரங்களை மாற்றுதல், இயந்திரங்களை பராமரித்தல் என்று மெயின்டெனன்ஸ் சைடிலேயே என்னுடைய பணிகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய கல்லூரி நண்பரும் கோவை ராமகிருஷ்ணாவில் நிர்வாக இயக்குமாகிய திரு லட்சுமணன் அவர்கள் ஆந்திராவில் ஆரம்பித்த நூற்பாடத்தை என்னை மேனேஜராக தெரிவு செய்தார்கள். நான் மிஷினோடு மிஷினாக பழகியவன், எனக்கு மேனேஜர் பதவி ஒத்து வருமா என்று தெரியவில்லை என்று சொல்லும் பொழுது அவர் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் வாருங்கள் என்றார்கள். அங்கு சென்ற நாள் எனது வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தினார். இன்னைக்கு கூட அங்கிருந்து வந்து எனக்கு இந்த பாராட்டில் கலந்துக்கிட்டு இந்த விழாவில் பங்கேற்று திடீர்னு ஒரு பெரிய ஆத்மா இங்கே வந்திருக்கு திருத்தணிலிருந்து. இதெல்லாம் எங்களுடைய அன்புக்கு கிடைத்த வலிமை. அதற்கு பின் மீண்டும் ஒரு ஏறுமுகம் தான் வாழ்க்கையில். அந்த ஏறுமுகத்தின் நுழைவாயிலாக அமைந்ததுதான் சிவா டெக்ஸ்டைல்ஸ் எனும் சிவா ஆலயம். அங்கு கிடைத்த அனுபவங்கள் எங்களுக்கு இருக்கும் அத்தனை பேரும் அங்கு கிடைத்த அனுபவங்கள் எத்தனை புத்தகம் எழுதினாலும் பத்தாது. ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு நாளும் ஏராளமான அனுபவங்கள். அங்குதான் ஆந்திராவில் ஏற்பட்ட அந்த மனித பருவின் மகத்துவம் சிவாவில் மேல்வேட்டி உச்சநிலைக்கு சென்ற ஒரு சூழ்நிலை. தம்பிகள் எல்லாம் சொன்னார்கள் விருச்சம் அமைப்பை பற்றி. நாங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் என்னுடன் பணியாற்றி அத்தனை பேரும் சேர்ந்து 25 ஆண்டுகளுக்கு பின்னால் விருச்சம் என்று தலைப்பிட்டு எங்கள் குடும்ப உறவுகள் இன்னும் பசுமையாக வைத்துள்ளோம். மில் வேகம் 5 மாதத்தில் சிறப்பாக மில் ஓட்டியது என்னுடைய வாழ்க்கையை தெரிந்த முதல் அனுபவம் தான். அதுக்கு பின்னால் அந்த சாதனை படைக்கப்பட முடியவில்லை. அப்படி 1700 தொழிலாளர்கள் சவுத் இந்தியா கார்பரேஷன் என்னும் பெரிய ஒரு கான்ட்ராக்டர் எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கும் போது 550 அடி நீள பில்டிங்ல கடைசி தூண் பொன்னுசாமி மக்கள் கடைசி தூண்ல லேட்டிஸ் மேலே கொண்டு போகும்போது 6 இன்ச்சு நகர்ந்துச்சு. சத்தியமா சொல்றேன், வேற எந்த ஒரு முதலாளியாக இருந்தாலும் அது விசிறின மத்தியில் வந்து ஒன்றும் தெரியாது. எங்க சேர்மன் பேசுறது எல்லாரும் கொஞ்சம் சங்கடம், எல்லாரையும் ஒரு சின்ன இதாகி போச்சு. ஏன்னா அத்தனை வேகமாக நடந்திருக்கு. அவர் அப்ப என்ன எங்க அந்த மாதிரி கோபத்தில் பேசும்போது எங்க ஆர்வம் எப்படி தான் முன்னால் வருவாரு. அவர் கூட தான் நாங்கள் பேசுவோம். அப்படி பேசி எங்க சேர்மன் அவர்கள் டெல்லியிலிருந்து அடுத்த நாள் சைட் மீட்டிங் போட்டுன்னு சொன்னார்கள். அடுத்த நாள் வந்தார்கள். எல்லோரும் ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றதுன்னு அவரோட எப்படி பேசுறது அவர் முகத்து பேசுறதையா முடிச்சுட்டு இருக்கும்போது அப்ப ரமணி சங்கார் அவர்கள் 2 பேரும் வா போ என்று பேசக்கூடிய உறவில் இருந்தவர்கள் எல்லாரும் சொல்லும்போது அவர் ஒரே வார்த்தை மேடை கீழே பார்த்தாரு. லட்சுமண செட்டியார் அவர் என்ன எது சொல்ல போறாருன்னு பயந்துட்டு இருந்தார். இந்த தூணை அகற்றுவதற்கு எவ்வளவு நேரம் வேண்டும்? அவர் சொன்னார், நீங்கள் அனுமதி கொடுத்தால் இந்த இரவே அதை அகற்றி விட்டு அடுத்த நாள் வேலை ஆரம்பித்து செய்யுங்கள். வாழ்க்கையில் அவர்களிடம் கற்றுக்கொண்ட பாடங்கள் ஏராளம். சிவா டெக்ஸ்டைல்ஸ் சிவா ஆலயம் அந்த கேட்டுக்குள் நுழையும் போதே ஒரு தெய்வீக கலைவர் தான் நுழைவோம். அதனால் எனக்கு கிடைத்த ஒரு பட்டப்பெயர் சிவா கருப்புசாமி. அங்கிருந்த அனுபவங்களை தாங்கிக் கொண்டு கோவை வந்த பிறகு அடுத்த கட்டம் என்னுடைய நண்பர்கள் டாக்டர் ராமசாமி, திருப்பதி சேர்ந்த ஐஐடியில் எம்டெக் படித்த எனது ஜூனியர் மிஸ்டர் நடராஜ், இவர்கள் இருவரும் உங்களுடைய அனுபவம் ஏன் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் இருக்க வேண்டும், அப்பொழுது நிறைய மில் வந்த நேரம், நீங்க ஏன் பலருக்கு உதவக்கூடாது என்று ஆரம்பித்து வைத்தவர்கள் அவர்கள் தான். இந்த நூற்பாடுகள் அமையும் பொழுது அந்த ஆலை உரிமையாளர்கள் அத்தனை பேரும் என்னிடம் வைத்திருந்த நம்பிக்கை, எனக்கு கொடுத்த மரியாதை, என்னிடம் காட்டிய மதிப்பு, அவர்களுக்கு எனக்கு கொடுத்த சுதந்திரம் அளவிட முடியாது. இந்த நல்ல நேரத்தில் எங்கள் மேல் வைத்திருந்த நம்பிக்கைக்காக பல ஆயிரம் குடும்பங்களிலே விளக்கேற்றி வைத்திருக்கும் அந்த விளக்கு அணையா விளக்காக என்று பெரிய உதவிய இந்த ஆலை உரிமையாளர் அனைவருக்கும் எல்லாம் கொண்ட இறைவனை வேண்டி அவர்களும் அவர் குடும்பத்தாரும் சீரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தம்பிக்கு சூர்யா சொன்ன மாதிரி எத்தனை ஸ்கூல் என் பொண்ணு +2 படிக்கிறதுக்குள்ள 10 ஸ்கூல் மாற்றிட்டாங்க. ஒரு ஸ்கூல்ல போய் வாத்தியார்கள் பழகிறதுக்குள்ள அடுத்த ஸ்கூல். ஆனா நான் அதிகமா அன்னைக்கு சொன்ன மாதிரி கவனிச்சுக்கல. இந்த நேரத்தில் என் மனைவி என்னுடைய 2 குழந்தைகளையும் நன்றாக உருவாக்கி இருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் இன்னொரு இருந்தாலும் அந்த குழந்தைகளை வளர்ப்பதிலே அவர் சிறப்பாக செயல்பட்டிருக்கின்றார்.
ஸோ அவர் கிடைத்தது என்ன பாக்கியம். இந்த எல்லாம் நிறைந்த நல்ல செயல்களுக்காக இறைவன் கொடுத்த வரம் என்றால் என்னுடைய குழந்தைகள் இருவரும் நல்ல வாழ்க்கை அமைய பெற்று சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதுதான். இதை விட நம்ம என்ன வேண்ட முடியாது. நம்ம நிறைய நினைக்கிறோம், நிறைய பேசுறோம், நிறைய டிஸ்கஸ் பண்றோம். இது அத்தனை செயல்வழிக்கு கொண்டு போறதுக்கு, அது சாஃப்ட்வேர் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு, அந்த லாங்குவேஜ்ல சொல்றதுக்கு சில லெவல்கள் வேணும். 30 வருடங்களாக என்னோட இணைந்து பணியாற்றும் எனது பயிற்சி ஆசிரியர்கள், அவர்கள் வெறும் பயிற்சி ஆசிரியராக இல்லாமல் அத்தனை பேருடைய எண்ணங்களையும் சரியான முறையில் புதியதாக எடுக்கும் பெண்களுக்கும் பழைய பெண்களுக்கும் உரிய முறையில் அவங்களை கொண்டு சேர்த்து அவர்கள் செய்திருப்பது ஒரு தொழிற்பயிற்சி மட்டுமல்ல, ஒரு பழக்க வழக்க மாற்றம், ஒரு கலாச்சார மாற்றம். இவ்வளவு தூரம் இதுவரைக்கும் பயணத்துல இத்தனை பேருக்கு பழகினதுல எங்கேயாவது ஒரு சூழ்நிலையில யாருடைய மனமாவது புண்படுபடி என்னுடைய சொற்களோ செயல்களோ அமைந்திருக்குமாயின் அது அந்த சூழ்நிலையின் காரணம், அன்று இருந்த மனநிலையின் காரணம், அன்று இருந்த எனது இயல்புகளின் காரணமாகத்தான் ஒழிய வேறு எந்த நோக்கமும் இருக்காது. இருந்தாலும் அப்படி ஏதாவது ஒரு தவறு நடந்திருந்தால் இந்த சபையில் உங்கள் அனைவரிடையும் மன்னிப்பு கோருகிறேன். இந்த மாதிரி நம்ம ஒரு கூட்டு விழா எடுத்து எல்லாத்துக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருந்ததுக்கு இந்த விழாவை ஏற்பாடு செய்த எங்கள் அன்பு தம்பிகள், என் பணியாற்ற ஆசிரியர்களும் இவர்கள் அனைவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் மீண்டும் வரவனை நன்றி கூற விரும்புகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் எழுந்து நின்று அவர் ஒரு பெரிய கரமாற்றி வாழ்த்துறை வழங்க வந்த திரு அயக்கா சுப்பிரமணியம் அவர்களுக்கு
சாதிக்க நினைக்கும் மனிதருக்கு இவர் ஒரு வழிகாட்டி. வாழ்வில் சாதிக்க நினைக்கும் இளைஞர்களுக்கு இவர் ஒரு புத்தகம். இல்லறத்தில் நல்லறம் பேண நினைப்பவர்களுக்கு இவர் ஒரு ஆசான். எளிய மனிதரும் ஏற்றம் பெறலாம், சாதாரண மனிதரும் சாதனை படைக்கலாம் என மற்றோருக்கு வழிகாட்டியாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் திரு சி. கருப்புசாமி அவர்கள் கொங்கு நாட்டின் பல்கலைக்கழகம்.